வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பி இன் சைக்காலஜி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஒரு தெரப்பியூட்டிக் எய்டு அப்படின்னு மியூசிக் நல்லபடியாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சென்ற பதிவில் பார்த்தோம். அந்த தெரப்பியூட்டிக் எய்டு மியூசிக் ஆஸ் அ மெடிசன் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவில் இசையை மருந்து போல பயன்படுத்துகிறோம். எப்படி இது நாள் வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. இசைன்னு சொன்னால் அது என்டர்டெயின்மெண்ட், ஒரு பொழுதுபோக்குக்காக கேட்கக்கூடியது அப்படின்னு இருந்தது. ஆனால் இந்த கிளாசிக்கல் மியூசிக்ன்றது இட் இஸ் நாட் ஃபார் பொழுதுபோக்கு. அது என்ன பண்ணோம், பொழுதை போக்காமல் பொழுதை பயனுள்ளதாகவும் பொழுதை உபயோகமாக பயன்படுத்தக்கூடியதுக்காக அமையும். ஏன்னா கிளாசிக்கல் மியூசிக் டாம் டிக் அண்ட் ஹாரின்ற மாதிரி யார் வேணால் அதை கேட்க முடியும். எல்லாரும் அதை என்ன பாடியோ உணர்ந்தோ அனுபவிக்கிறது கஷ்டம். ஏன்னு சொன்னால் அந்த செலவு இருக்கே, அதுக்காக செலவு பண்ணுற நேரம் அது ப்ரீஃப்ரண்டல் லோ ஃபங்க்ஷனோட சேர்ந்தது. எப்படி நம்ம அந்த இசையை பயன்படுத்த முடியும் அப்படின்னா, அந்த இசை நம்ம கேட்கறதுக்கு யாருக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா எபிலிட்டியும் வேண்டாம். காது வழியாக இசை போகிறது, அது நம்ம சென்ற பதிவில் கூட சொன்னோம். இட் இஸ் அ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு தாட் அண்ட் ஃபீலிங்ஸ் அஸ் ஒன்லி எ சவுண்டு. ஆனால் ரிஃபைன்ட் சவுண்டு இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு பதிவிலே நம்ம இதை பற்றி சொல்லத்தான் சொல்கிறோம். ஆனால் இசையை மருந்து போல பயன்படுத்தணும்னு சொன்னால் இந்த நேரத்துக்கு இத்தனை நிமிடங்கள் கேட்டுவிட்டு என்ன அவுட்கம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு வகுப்பறையில் கொடுக்க முடியும். ஒரு படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபோக்கஸிங் எபிலிட்டி, கான்சன்ட்ரேஷன் வரணும் இல்லையா. கான்சன்ட்ரேஷன் ஒரு எண்டு ப்ராடக்ட். பிஃபோர் தட் வி ஆர் ஏபிள் டு சிட் இன் அ பிளேஸ், ஏபிள் டு ஃபோக்கஸ் அவர் ஆட்டிடியூட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் அ கிவன் டாஸ்கில் வச்சுக்கிட்டு அதுக்கு தொடர்ந்து நம்ம படிக்கும்பொழுது அந்த படிப்பு அந்த பாடங்கள் எளிமையாக மனதில் பதிவதற்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த ப்ரீஃப்ரண்டல் லோ ஃபங்க்ஷனில் ஒன்று சொன்னோம் இல்லையா, நம்பர் ஒர்க் பிளானிங் காக்னிஷன். அந்த காக்னிஷன்ற வார்த்தைக்கு அது உள்ளுக்குள்ளே 4-5 பார்ட் இருக்கு. என்னது, அட்டென்ஷன், அப்ரோச் இருக்கணும், ஆட்டிடியூடு, லெர்னிங். இது எல்லாமே காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்குள்ளே வரும்பொழுது அந்த அப்ரோச்ன்ற வார்த்தை இருக்குது, ஆட்டிடியூடு இருக்கு. யூ வாண்ட் டு லேர்ன் இட், யூ வில் ஹேவ் டு சிட் பிஃபோர் த புக். அட்லீஸ்ட் புத்தகத்து முன்னாடி உட்காந்தா தான் நம்ம படிக்கவான்னு வரும். புத்தகத்தை வச்சுட்டு எப்போவுமே ஆண்ட்ராய்டு கையில் வச்சுட்டு இருந்தா ஆண்ட்ராய்டு மீடியா மேலே தான் மனம் போகும். மீடியாவில் தெளிவான செய்திகள் சொல்லப்படுறதா இருந்தால் ரொம்ப ஏற்புடையது தான், வரவேற்கத்தக்கது. ஆனால் மீடியாவில் எப்போ என்ன பண்ணுறோம், இருக்கிற செய்தி எல்லாமே டைவர்ஷனுக்கு தான் அழைச்சிட்டு போகிறது. மனசு படிப்பை தாண்டி வெளியில் போயிடும். இப்போ படிப்பை தாண்டி வெளியில் போயிட்டால் படிப்பு எப்படி வரும்? ஸோ அப்போ படிக்கணும் என்ன சொன்னால், முதல்ல புத்தகத்துக்கு முன்னாடி உட்காரணும். புத்தகத்துக்கு முன்னாடி உட்காரும்போது அப்புறம் படிப்போட கூட போராடவே கூடாது. இது வரல அது வரல அப்படி சொல்லி இப்படி சொல்லல. புத்தகத்தை முதல்ல பார்த்து படித்து ரீடிங் எபிலிட்டி ஆட் டு பி டெவலப்ட். ரீடிங் எபிலிட்டி டெவலப் பண்ணிட்ட பிறகு தான் நம்மளுக்கு இந்த படிக்கிற பாடங்கள் நல்லபடியாக மனசில் புரியும். புரிஞ்சாதான் அது மேலே வேலை செய்ய முடியும். அப்போது இந்த மாதிரி இட் இஸ் அ இன்டர்லிங்க். நம்ம இன்னொரு பதிவில் சொல்லலாம் எப்படி படிக்கிறதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும்னு. அப்போது எஜுகேஷன் ஆஸ்பெக்டில் இந்த மாதிரி படிக்கும்பொழுது பேக்ரவுண்டில் ஒரு 4 டெசிபிள் அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட இசையை நம்ம வச்சுருக்கிறோம். நம்மக்கிட்ட நிறைய சிடி இதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் சில மியூசிக் இருக்குது, அது பேக்ரவுண்டில் போட்டுட்டு அந்த சவுண்ட், அந்த இசையோட ஒலி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் பாடங்களை நல்லா வாய் விட்டு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் இட் டஸ் த டிஃபரன்ஸ். ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே நிறைய முயற்சியில் நம்ம அதை என்ன பண்ண முடியும், இதை கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா able to focus very well, able to learn what exactly we have studied, able to reproduce what exactly we have studied. இது மூணுமே அடுத்தடுத்த ஒரு ஆரோ மார்க், ஒரு கெமிஸ்ட்ரியிலலாம் ஒரு ஃபார்முலா எழுதுவோம். அதுபோல் இதை நம்ம வரிசையாக எழுத முடியும். இதில் சிறப்பான ஒரு நல்ல கிடைக்கும், பயன் கிடைக்கும். அதனால மியூசிக் படிக்கிற நேரத்தில் ஒரு நல்ல உறுதுணையாக அமையும். ஆனால் இது உறுதுணையாக அமைஞ்சிடுது. அப்புறம் நம்மளோட எபிலிட்டி இன்னும் அதிகப்படுத்தணும் இல்லையா. சும்மா படித்தா போகாதே, யூ ஷுட் கெட் இன் டு த படிக்கிறது அத்தனையும் நினைவில் கொள்ளணும்னு சொன்னால் இது ஒரு ஹேபிட்டாக படிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் நல்லபடியாக கேட்டுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அதை கேட்டுட்டு அந்த சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் படிங்க. சூப்பரான அளவுக்கு பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் படிக்கிற செய்திகள் நம்மளுக்கு என்ன பண்ணணும், ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது எல்லாமே இசையோட பயன் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். ஆனால் இசை இல்லை, ஒரு நோய் நிவாரணியாக மட்டும் அதை பயன்படுத்துகிறோம். மெடிக்கல் ஃபீல்டில் வரோம், எஜுகேஷனல் ஃபீல்டுன்னு மெடிக்கல் ஃபீல்டில் வரோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த நோய் நிவாரணியாக இருக்கும்பொழுது இட் ஹெல்ப்ஸ் டு என்டார்ஃபின் செக்ரேஷனுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக அமையும். என்டார்ஃபின் செக்ரேஷன் இருக்கணும். அப்போ தான் அது என்ன செய்யும், வூண்டு ஹீலிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வூண்டு ஹீல் ஆனால் தான் ஒரு சர்ஜரியினால் வந்த வலியோ இல்லை வேறு ஏதாவது இருக்கிற
இது இன்டர்னல் வூண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் நேரம் ஆக்கிறதுக்கு இந்த இசை ஒரு நல்ல பயனாளியாக இருக்கிறதுல அந்த பயனாளிக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். யார் பயனாளி யார்? அந்த பேஷண்ட்டு தான் பயனாளி. அப்போ அது பையனுக்கு என்ன பண்ணணும்? இந்த இசை வந்து மருந்து போல் இங்கே பயன்படுத்த முடியும். இது எல்லாருமே என்ன பண்ணலாம், அவங்கவுங்க ஆண்ட்ராய்டில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் போல் ஸ்டோர் பண்ணிக்கிட்டா எப்போல்லாம் அவங்களுக்கு பெயின் ரிலீஃப் வேணுமோ அந்த பெயின் ரிலீஃப் மருந்து எடுக்கும்பொழுது அதோடு கூட சேர்த்து இதையும் கேட்டுக்கிட்டா அது வந்து வாய் வழியாக போகிற மருந்து, இது காது வழியாக போகிற மருந்து அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு பயன்படுத்திக்க முடியும். அது பயன்படுத்தினா நிவாரணம் என்பது கை மேலே இருக்குது. நம்ம இப்போ வந்து எல்லாரும் சொல்கிறோம் கையில் வச்சுக்கிறோம், வாயில் போட்டுக்கிறோம், அதில் இது காதில் கட்டுக்கிறோம், நேரம் சரியாகுது அப்படின்னு ஆகும். ஸோ அந்த டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற அந்த வார்த்தையை அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் வழியாகவே அந்த சவுண்டெல்லாம் நம்ம பாடியில் அப்சர்வ் பண்ணும்போது இட் இஸ் ஈக்குவலன் டு ஒரு தூங்கிறதுக்கு மருந்து சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க. ஆனால் நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. தூங்கிறதுக்காக மருந்து சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. கூடுமான வரையிலும் மருந்து வந்து நோய் நிவாரணினா அந்த நோய்க்காக மட்டும் சாப்பிடணும். அதுக்கு தொடர்புடைய இன்டர்லிங்க் இருக்குல்ல, ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கணும், அதோடு கூட அது போகிறதுக்கு ஒரு வைட்டமின் மாத்திரை எடுத்துக்கணும். விட்டமின் மாத்திரை ஆனோடனே அதுக்கு மறுபடியும் அதனோட கண்டினியூஷனாக வந்து ஒரு 4-5 மருந்து எடுக்கிறத காட்டிலும் ஒரே ஒரு மருந்து எடுத்துக்கிட்டு பாக்கியெல்லாம் அந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற சில ரகங்களை வாசித்து நம்ம வந்து கேட்கும்பொழுது இசை ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு நோய் நீக்கியோட கூட உறுதுணையாக நிற்கிறதாகவும் மாறும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இன்னும் விவரமாக வரப்போகிற பகுதியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.